கரூருக்கு பெரிய விசேஷம்னா வைகாசி பெருவிழாங்கிறது மாரியம்மன் பண்டிகை தான். நான் இப்பதான் புதுசா வரேன் இங்க கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாவும் நிறைய பேர் பண்றதையும் பாக்குறேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவும் நல்லாவும் இருக்கு பாக்குறதுக்கு. வேற ஊர் திருவிழாவை பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்கு? இல்ல இதை நான் வேற ஊர் இதை பார்த்ததை விட இது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அம்மா போட்டுருந்துச்சு, அதனால எங்கள் அம்மா எனக்கு சரியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி நேர்த்திக்கடன் பண்ணுறேன்னு வேண்டியிருந்தாங்க. அதனால சரியாயிடுச்சு, நான் நேர்த்திக்கடன் செஞ்சுட்டோம். இங்கே மாரியம்மன் கோயில் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வர்றது தான். இந்த கோயிலில் வந்து ரொம்ப சக்தி மிகுந்த மாரியம்மன். அதனால எவ்வளோ ஒர்க் இருந்துச்சுனாலும் நாங்கள் இங்கே வந்துடுறோம். இவ்வளோ தூரம் பக்தியோட நின்று போகிறாங்கன்றது பெரிய விஷயம். மாரியம்மனுக்காக தீர்த்த கூடத்துக்கு இப்போ லைனில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் 2 மணி நேரம் கூட ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக உள்ளூரில் இருக்கிறவங்களை விட வெளியூரில் இருக்கிறவங்க வந்து இந்த திருவிழாவை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே பிரமிப்பிச்சு அடைஞ்சிருவாங்க. இந்த மாரியம்மன் திருவிழா 3 நாளில் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? இந்த வட்னி சட்டி இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. அது அப்புறம் அளவு குத்தி வர்றது அதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து என் குழந்தைய கூட்டு வந்து காட்டலாம். பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதுதான் நேர்த்தி கடை வச்சுருந்தோம். பையனுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அதை வந்து நிறைவேறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம் கோயிலுக்கு. என்ன வேண்டிக்க வச்சாலும் அது வந்துட்டு நடக்குது. நான் வருஷம் வந்து தண்ணி ஊற்ற வந்துடுவோம். இதோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஊற்றிட்டுருக்கோம். இந்த வருஷம் தான் காலையில் ஒரு 7 மணிக்கே வந்தோம். இப்போ தான் தண்ணி ஊற்றவே முடிஞ்சுது. எனக்கு வந்துட்டு ஒரு பிலீஃப், இங்கே மாரியம்மன் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாவிளக்கு வந்து மாரியம்மனுக்காக 30 வருஷமாக போட்டுட்ருக்குறாங்க.